இந்த மாலையிலும் மீட்டிங் முடிந்து வீட்டுக்கு போகிற நேரத்தில் இப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. At this time, in this evening time, a time when you are ready to go home after the meeting, to see you all waiting for a gathering like this is so encouraging. We are happy. ஸோ முதலாவது உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். First thing I want to thank you. ஓகே, ரொம்ப நேரம் இல்லை, நான் few minutes மட்டும் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Not for a long time, but for a few moments, some important verses I want to show you. இந்த 2025 நான் சொல்கிற ஒரு 3 வேர்சஸை நீங்கள் டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். For this year 2025, the 3 verses which I am going to tell you, you can take it for yourself every day. இந்த 3 வசனங்களும் நம் யாவருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். These 3 verses will be helpful to all of us. இது ஜீசஸுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த 3 வசனங்களும் ஜீசஸ்க்கு உண்டானது. These 3 verses were for whole lifetime of Jesus himself. அந்த 3 வசனங்களை முதல்ல நான் காண்பிக்கிறேன். I want to show you these 3 verses. ஏசாயா 50ஆம் அதிகாரம், Isaiah chapter 50, 4ஆம் வசனம், verse 4. ஒரு நாளை எப்படி ஜீசஸ் ஆரம்பித்தார், ஒரு நாளை எப்படி ஜீசஸ் முடித்தாருங்கிறத அதில் வாசிக்கிறோம். We can read in this verse how the Lord Jesus Christ started his day and how he ended his day. ஏசாயா 50 verse 4. Isaiah chapter 50 verse 4. அதில் இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். That I may know how to sustain the weary one with the word, the Lord God has given me the tongue of disciples. He awakens me morning by morning. He awakens my ear to listen as a disciple. இது ஜீசஸ்னுடைய லைஃப்பில் ஒரு டே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. The life of Jesus Christ, see how he starts a day. காலைதோறும் என்னை பிதா எழுப்புகிறார். Every morning my father wakes me up. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். He makes me to listen as a disciple. என் செவியை கர்த்தர் திறந்தார். But the Lord has opened my ear to listen. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய செவியை திறந்தார். The Father opened the ear of his son. கவனிக்க செய்கிறார். He made him to listen intently. காலைதோறும் எழுப்புகிறார். Every morning he wakes him up. Okay, இது verse number 1. This is verse number 1. We'll keep this verse inside us. Okay, இரண்டாவது வசனம். The second verse. சங்கீதம் 139வது சங்கீதம், Psalm 139, 16வது வசனம், verse 16. 139 verse 16. அதில் நம்ம தமிழ் வேதாகமத்திலே இல்லை ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிற மாதிரி முதல்ல வாசிச்சிருவோம். We will read it as it is in the Bible. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுவாங்க. டிஎல்பியில் லிவிங் பைபிள் பேரஃப்ரேஸ்லேருந்து அதை படிக்கலாம். Then we can read it like how it is in the Living Bible. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. Your eyes have seen my unformed substance, and in your book were all written the days that were ordained for me, when as yet there was not one of them. இதான் இப்போ இருக்குது. அப்படி This is how it is. டிஎல்பியில் எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். We'll see how it is in the Living Bible. இங்கே நான் வாசிக்கிறோம். You saw me before I was born and scheduled each day of my life before I began to breathe. Every day was recorded in your book. நல்ல அருமையான டிரான்ஸ்லேஷன். This is a very beautiful translation. ஒவ்வொரு நாளும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Every day of my life was written in his book. இங்கே நாம் எப்படி வாசிக்கிறோம்னா, எப்படி அந்த நம்மளுடைய அவயவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா எப்படி உருவானுச்சுங்கிறது போல நம்ம இங்கே வாசிக்கிறோம். We read in our Bible, the original versions, how our unformed substance was created, added every day. The organs were added every day. Paraphrase எப்படி இருக்கு அப்படின்னா, the way the paraphrase is, every day was recorded in your book. Every day has been recorded in the book. ஒவ்வொரு நாளும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Every day of our life has been written in his book.
அந்த ஒவ்வொரு நாள்லையும் என்ன இருக்கு அப்படின்னா ஷெட்யூல்டு ஈச் டே ஆஃப் மை லைஃப். And in that book, it is written about the schedule for my everyday life. ஒவ்வொரு நாளும் புக்கில் இருக்கு. Every day is written in my book. அந்த ஒவ்வொரு நாள்லையும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எழுப்புறதுலேருந்து படுக்கைக்கு போகிற வரைக்கும் உண்டான எல்லா அட்டவணையும் தேவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். So the timetable from the day from the morning I get up till the night, every day, whatever is the timetable is written there. இப்போ அதை பார்க்கணும்ல. No, I have to see it, no? எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாரு. See how it is so wonderful. இல்லை அத்தனையும் அப்படின்னா அதை நம்ம எப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, we should not take it in this meaning. நிச்சயம் இப்படி கிடையவே கிடையாது. It is not definitely in the meaning which I am going to tell now. நான் வேதத்திலிருந்து உங்களை நான் காண்பிக்கிறேன். I want to show it from the word. இப்போ காலையில் ஜீசஸ் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் இருட்டோடு எழுந்திரிச்சு போறாருன்னு வச்சுங்க. When Jesus Christ has got up early in the morning, when it is before daybreak, பிதா அவரை எழுப்புறார், அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். So the Lord, the Father has woken him up and he is going and sitting in his presence. ஓகே, காலையில் 5:30 மணியிலிருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் உண்டானது எல்லா அட்டவணை அப்படிலாம் படித்து காமிக்கல அவர். So he did not read it to him in the morning, like from morning 5:30 till evening 11:30, or what is your schedule? இதான்ப்பா அட்டவணை, இதன்படி நீங்கள் நடந்துட்டு வா அப்படின்னா. So the Father did not tell him, this is your timetable, do like this. He didn't tell. அப்படின்னா பிதாவே சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Then we don't have to be dependent on the Father itself. காலையில் நம்ம அது மாதிரி நாமளும் சோதிக்கப்படுறோம். We are also tempted like that every morning. காலை நைட்டு வரைக்கும் உண்டான அட்டவணை என்னங்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். So we are asking the Lord, what is the timetable for today? What is the schedule for today? அப்படி இல்லை. It's not like that. ஆனால் but காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போறார். But we go in the morning into his presence. எல்லா அட்டவணைனா ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா, காலையில் எழுப்புறதுலேருந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் செவியை திறக்கிறார். So the moment you wake up in the morning, the Father opens the ear. That means whole day நைட் 12 மணிக்கு படுக்கிறாருன்னா 12 மணி வரைக்கும் அவருடைய செவி திறந்தே இருக்கிறது. So until he goes to bed midnight, his ear is still open to listen. வேணும்னா அந்த படுக்கையிலிருந்து எழுந்திரிச்சு வேணும்னா ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அப்படி maybe when we wake up in the morning, we can have a small plan. எங்கே போயிருக்கலாம், எங்கே போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் we can just have a broad kind of a plan, where we'll go, what we'll do. அடுத்தடுத்து என்னங்கிறதெல்லாம் முழுக்க ஹோலி ஸ்பிரிட்டை சார்ந்து கொள்ளணும். But after that, every moment we should be dependent on the Holy Spirit. இப்போ நைட்டை முடிக்கிறார், அது என்னங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Now the night is over, I'll show you what it is. இப்போ நைட்டு முடிக்கிறப்ப, then when he's completing the night, John chapter 17 verse 4. John chapter 17 verse 4. இப்படி தான் பிதா குமாரன் இப்படி தான் பூமியில் வாழ்ந்தார். This is how the Son lived on the earth. Verse 4ல வாசிக்கிறோம். We read in verse 4. இது அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவில் ஜெபித்த ஜெபத்தை போல நாம் வாசிக்கிறோம். We are reading this as a prayer which Jesus Christ prayed at the end of his life. Yes, அதான் கான்டெக்ஸ்ட். That is the context. ஆனால் ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் எப்படி முடிச்சார் அப்படின்னா, but every day how did Jesus complete his day? அவருடைய டெய்லி ஷெட்யூல், அவருடைய எவ்ரி டே ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதை முடிச்சிட்டார் இப்போ நைட்டு. So every day whatever was his schedule, he has completed it. Now it is night. இப்போ நைட்டு என்ன பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் பண்றார் அப்படின்னா, so that night what is he praying to the Father? பிதாவே, இன்று நான் இன்னைக்கு நான் செய்யும்படிக்கு என்னென்னலாம் நீங்கள் எனக்கு ஷெட்யூல் வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் செய்து முடித்து உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். So he says that I have glorified you on earth today, having accomplished the work which you have given me to do today. Praise the Lord. That is praise the Lord. காலையில் எப்படி ஆரம்பிச்சார்? How did he begin the day? நைட் எப்படி முடிச்சார்? How did he complete the day? அப்போ அந்த இடையில இருக்கிறதான இந்த அவருடைய அந்த முழு நாளும் அவருடைய திட்டத்தை, தீர்மானத்தை, நியமித்த கிரியைகளை செய்து முடித்தார். So through the day, whatever the Father had planned for him, ordained for him, he completed it. நாளை தினத்தை குறித்தெல்லாம் கவலை இல்லை. He was not worried about it. அது நாளை தினத்துக்கு பார்த்துக்கலாம். Tomorrow we'll take care of it tomorrow. நாளை தேவனுடைய சமூகத்து நாளைக்கு போகணும் மறுநாள் காலையில். So morning we have to go into the Lord's presence. பிதா வழி நடத்துவார். The Father will lead the way. எல்லா காரியங்களை செய்து முடிப்பார். Then he would complete everything that had to be done. மறுநாள் ராத்திரில என்ன செய்வார் அப்படின்னா, and the night what would he do? பிதாவே, இன்னைக்கு நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடிச்சிட்டேன். Father, whatever you had ordained for me to do today, I have completed. உம்மை மகிமைப்படுத்திட்டேன் ஆண்டவரே. I have glorified you. எனக்கு நீங்க கிருபையை கொடுத்தீங்க. You have given me grace. நான் ஒன்றுக்கும் நீங்க எனக்கு நியமித்த கிரியைகளை ஒன்று கூட நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை.
Not one of those deeds which you wanted me to, I resisted or I withdrew myself. நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திட்டேன். I have glorified your name. இப்படி தான் ஒவ்வொரு நாளையும் ஜீசஸ் முடிச்சார். Every day the Father, Jesus Christ completed the day. ஓகே, இந்த 3 வெர்சஸ் நாம உள்ள வச்சுக்கோமா? Can we keep these 3 verses in our heart? ஏசாயா 54, Isaiah 54, சங்கீதம் 139:16, Psalm 139 verse 16, யோவான் 17:4. John 17:4. இப்படி தான் இதான் ஜீசஸ்னுடைய ஒன் டே அப்படி முடிச்சது. This is how Jesus Christ completed one day. எவ்வளோ ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கார் பாருங்க இயேசு. This is what a wonderful life the Lord had lived. ஓகே, ஒரு சில காரியங்கள் நான் காண்பிக்கிறேன். I would like to show a few things. இப்போ காலையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதாவது மார்க் 1 அதிகாரம். Mark chapter 1. மார்க் 1 அதிகாரம். Mark chapter 1. இங்கே வாசிக்கிறோம் 35 வசனத்தில் அவருடைய ப்ராக்டிக்கலாக அவருடைய லைஃப்பில் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். We can see now practically what it was in his life. இப்போ ஜீசஸ் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. See how the Lord begins his day. 35 வசனம். Verse 35. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஓர் இடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார். In the early morning, while it was still dark, Jesus got up, left the house, and went away to a secluded place and was praying there. Isaiah 54 முடிஞ்சிருச்சுங்க. Here, Isaiah 50 verse 4 is completed. ஓகே, இது அவனுடைய சமூகத்துக்கு போறார். In the morning, he goes into the Lord's presence. பிதாவை மகிமைப்படுத்துறார், கனப்படுத்துறார், துதிக்கிறார், நன்றி செலுத்துகிறார். He glorifies the Father, thanks him and praises him. அவருடைய ஜெபம் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் எந்த விதத்தில் நாம் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணணுங்கிறது அவர் கற்றுக் கொடுத்தார். See, the way we have to pray to the Father, he taught us. அப்ப அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார், அவர் இப்படிதான் ஜெபம் பண்ணார். That is how he would have also prayed. பிதாவே, இந்த நாள்ல உம்மை நான் மகிமைப்படுத்தணும். Father, today I want to glorify you. சிங்காசனத்தில் வீற்றிருக்கீங்க. You are seated on the throne. You are my loving Father. நீ அன்புள்ள தகப்பன் நீங்க. You are my loving Father. உம்மை நாம் இந்த நாள்ல மகிமைப்படுத்தணும். Today I want to hallow your name. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் இந்த நாள்ல நான் செய்து முடிக்கணும். I want to complete doing your will today. நான் எந்த சோதனையிலும் நான் திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்படாதபடிக்கு என்னை தீமையிலிருந்து என்னை ரட்சித்தருளும். So that I will not fall into any temptation, rescue me from all evil. Yes, நாங்க இன்னைக்கு 13 பேர் இருக்கோம் இன்னைக்கு. Today we are 13 of us. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க. Today give us our daily food. Yes, இதெல்லாம் அவருடைய prayer. This was all his prayer. இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு நியமித்திருக்கிற என்னுடைய அட்டவணையை இன்னைக்கு நீ காண்பிங்க. Today please show me what I have to do today. இப்போ ஹோல் டேக்கு உண்டானது அவர் சொல்லல. Not for the whole day. இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, what has he told him? அவர் இருந்தது எங்கன்னா கப்பர்நகூம்ல இருந்தார். So he was in Capernaum. previous night ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங் பீட்டருடைய வீட்டில் நடந்தது. The previous night there was a revival in the Peter's house. லேட் நைட் தான் ஜீசஸ் படுத்தார். He went to bed late night. இப்போ மறுநாளும் ஜனங்கள் எல்லாம் ஜீசஸ் அந்த ஊர்ல தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. The next day all the people of the town wanted Jesus to stay there. பீட்டர் ஆண்ட்ரூ விரும்புறாங்க. Peter and Andrew desired that. பிதா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கிராமத்திலிருந்து போயிடு விடுன்ட்டார். But what the Father told Jesus Christ was, leave this place, leave this town. அதுல இல்ல, அந்த அட்டவணையில இல்ல இன்னைக்கு. That place was not in the today's schedule. அவ்வளவுதான். ஆவியானவர் பேசுறார், இந்த கிராமத்திலிருந்து நீ போயிடணும்னு சொல்றார். So the Holy Spirit speaks and he says that you should leave this town. Okay. சத்தத்தை கேட்டார். He heard the voice. மகிமைப்படுத்துறார் பாருங்க. Now he glorifies him. பிதாவுடைய சித்தத்தை செய்றார் பாருங்க. Now he does the will of the Father. பிதாவுடைய சித்தம் செய்வது அவருக்கு மெய் போஜனம் அவருக்கு. For doing the will of the Father is his nourishment. இப்ப டிசிபிள்ஸ் அங்க இருந்து வராங்க, சீஷர்கள் வராங்க. Now the disciples come to Jesus. என்ன கேக்குறாங்க அப்படினா, they ask him 37 வசனத்திலே verse 37, எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். Everyone is looking for you. அவர் நெக்ஸ்ட் கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டார் அவர். He said let us go to the towns nearby. அப்ப எதன் பிரகாரம் நடக்கல அப்படினா, தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய காரியங்களுக்காக அவர் நடக்கல. He did not live to do his own will or desire. அவருடைய டிசிபிள்ஸ்னுடைய விருப்பத்துக்கு அவர் நடக்கல. He didn't want to walk according to the desires of the disciples. பிதாவுடைய சித்தத்தின்படி தான் நடந்தார். He wanted to walk only according to the will of his Father. Okay, John chapter 4ல வாசிக்கிறோம். John chapter 4. அவர் ஜீசஸ் இப்ப ஜூதேயாவிலிருந்து யூதேயாவிலிருந்து இப்ப கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கார். Now Jesus Christ is going from Judea to Galilee. நாம் இங்கே அதான் சொன்னேன், ஏற்கனவே அவருடைய முழு அட்டவணை தேவன் என்ன பிதாவுடைய குமாரனுக்கு அவர் காண்பிக்கல. The Father did not show the whole day's program to his son.
சில சமயங்களில் நமக்கு ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். நம்ம Sometimes, we would have drawn up a program for ourselves. சில பிளான்லாம் நமக்குலாம் இருக்கும். We would have already had some plans. இன்னைக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுங்கிறதெல்லாம் ரைட்டு தான். would have planned to go here, do this, there, and all those things are fine. எஸ், நம்மளுடைய பிளான் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். We have to yield all our plans to the Father, to the Lord. God willing, கர்த்தருக்கு சித்தமானால், God willing, if it is God's will. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு many children of God, these terms don't come in their mouth. வாயிலே இல்லை, இருதயத்திலும் இல்லை. It's not in their mouth or in their heart. குமாரனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். We have to learn it from the Son. அவர் ஆக்சுவலா அவருடைய ப்ரோக்ராம் எங்க அப்படின்னா John chapter 4ல வாசிக்கிறோம். We read in the plan in John chapter 4. யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார். He left Judea and went away into Galilee. Verse 4ல வாசிக்கிறோம், சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தது. Verse 4 we read, and he had to pass through Samaria. Verse 6ல வாசிக்கிறோம், Verse 6. பிரயாண களைப்புல இளைப்படைந்து உட்கார்ந்தார். He was wearied and he sat in the Jacob's well. சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. And the disciples had gone into the town to buy food. இப்ப ஹோலி ஸ்பிரிட்னுடைய ப்ராம்ப்டிங், Now the prompting of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிறார். He is listening to the voice of the Holy Spirit. இந்த ஸ்திரீனிடத்தில் டயத்தை ஸ்பெண்ட் பண்றார். He spends that time with that woman. ஓகே, ரட்சிப்புக்குள்ள நடத்துறார். And he leads her into salvation. என்ன காரியம் நடக்குது அப்படின்னா, And after that what happens? பின்னால வாசிக்கிறோம். We read Verse 40. verse 40. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். So when the Samaritan came, they were asking him to stay with him for 2 days. அவர் 2 நாள் அங்கே தங்கினார். He stayed with them for 2 days. இது காலையில 6 மணிக்கு ப்ரோக்ராம் எல்லாம் தெரியாது. எல்லாம் The morning 6 o'clock he did not know this program. இந்த அட்டவணை எல்லாம் அவருக்கு தெரியாது. He didn't know this timetable. ஹோலி ஸ்பிரிட்னுடைய வாய்ஸ் தான். The voice of the Holy Spirit. செவி திறந்தே இருக்கிறது அவருக்கு. His ear was constantly open. பிதாவினுடைய சித்தம் செய்வது மெய் போஜனமாய் இருக்கிறதுங்கிறது சீஷர்கிட்ட அதுல தான் சொல்றாரு அவர். In this place only Jesus Christ tells that to do the will of the Father is my true food or my true nourishment. ஃபாதர், இந்த சமாரியர்கள் வந்து என்ன அவங்களுடைய கிராமத்துல இருக்கும்படி வேண்டிக் கொள்றாங்க. Now Father, the people of this village, they're asking me to stay with them. நான் என்ன செய்ய? Can I do it? What should I do? ஓகே, அவங்களுடைய கிராமத்துல போய் நீ தங்கிரு. Now you go and stay in their village. செவி திறந்திருக்கு பாருங்க. His ear was open. நம்முடைய ஷெட்யூல் எல்லாம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே நம்மளை நடத்தணும். All our schedule, our program should be led by the Holy Spirit. இன்னைக்கு என்னுடைய அட்டவணையில் திருமலைவாயில் சர்ச் இல்லை. In my plan today, Tirumalaivayil Church was not there. என்னுடைய அட்டவணையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஊர்? Sulurpet. சூலூர்பேட்டை தான் இருக்கு. So according to the plan which I knew, my plan was only for Sulurpet. இப்போ எங்கே வர வேண்டியது இருக்குன்னா இங்கே வர வேண்டியது இருக்கு. Now what is it? Where do I have to come? To Tirumalaivayil. சும்மா வடைக்காகவும் டீக்காகவும் தான் வந்தோம் நம்ம. I came here for vada and tea. சும்மா இருக்கிற சகோதரத்தில் ஃபெலோஷிப் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். I came just to have some fellowship with the brothers. பட் அட்டவணையில் இருக்குது. But in the plan, it is there. ஐ சே ஆமென். I said amen. ஆமென். Amen. நம் ஹோலி ஸ்பிரிட்னால நடத்தப்படணும். We have to be led by the Holy Spirit. பிரதர்ஸ் கேட்குறாங்க, I'm asking. நம்ம போயிடலாம் பிரதர், உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு. I asked him, what is your, we are going now, what is your plan? அப்படியே முடிச்சுட்டு உடனே போயிடணுமா என்ன ப்ரோக்ராம்னு கேட்குறாங்க. I'm just asking, do you want to stay or you want to go? நமக்கு தான் ஷெட்யூல் தெரியாது. I didn't know the schedule. ஜீசஸ் தான் நம்மளுடைய ஃபோர்ரன்னர். Jesus is my forerunner. அவர் தான் பார்க்கணும். I have to look up to him. எஸ், சமாரியர்கள் குறுக்க வந்தாங்க. The Samaritans came 2 நாள் across the way. He stayed 2 days. அரை மணி நேரம் தான் நம்ம தங்குறோம். I'm staying only half an hour. அவர் போக வேண்டியது எங்கே அப்படின்னா கலிலேயாவுக்கு போகணும். அவர் He has to go to Galilee. எவ்வளவாய் பிதாவினுடைய சத்தத்தை அவர் கரெக்டாக கவனிக்கிறார் பாருங்க. How carefully he is listening to the voice of the Father. அன்னைக்கு ராத்திரி பிதாவினிடத்தில் என்ன சொல்லியிருந்திருப்பார் சொல்லுங்க. Do you know what he would have told him the night? பிதாவே, இன்னைக்கு நீர் எனக்கு செய்யும்படி நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்திட்டேன். Praise the Lord. So that night Jesus Christ would have told the Father, I have done what you wanted me to do today. I have glorified your name. இப்படிதான் ஜீசஸுடைய வாழ்க்கை இருந்தது. This is how the life of Jesus Christ was. காலையில செவி திறந்தார் அப்படின்னா இரவு வரைக்கும் அவருடைய செவி திறந்தே இருந்தது. The moment the ear was open in the morning, it was open until night. பிரியமானவர்களே, எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. நம்மளுடைய செவி திறந்திருக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம். See how important it is for our ear to be open. இல்லைன்னா நம்மளுடைய இந்த வார்த்தை சொல்ல முடியாது. இயேசு பிதாவின் நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன்கிற ஜெபத்தை நம்மளால் செய்ய முடியாது.
If not, we cannot pray like what Jesus Christ did, that, I have completed the work which you wanted me to do today. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கணும். We have to listen to his voice. John chapter 7. John chapter 7. அது பண்டிகை. This is a festival. அது பண்டிகைக்கு யூதர்கள் போகணும். This festival the Jews have to go. அப்போ பிதாவினிடத்திலிருந்து என்ன வரல அப்படின்னா அவர்கிட்ட இன்னும் ஒரு உத்தரவு வரல. The command from the Father had not yet come. verse 8ல வாசிக்கிறோம். Verse 8. நீங்கள் பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடினால் நான் இந்த பண்டிகைக்கு போறதில்லைன்னு சொல்லல, இப்பொழுது போகிறதில்லை. Go up to the feast yourselves. I do not go up to this feast. He didn't say I will not go, but now I don't want to go. My time has not fully come. நாம் அப்ப பிதாவினுடைய சித்தத்துக்காக அவர் காத்திருக்கார். He was waiting for the voice of the Father. Yes, வாய்ஸ் இப்போ வந்துருச்சு. இப்ப Then the voice came. 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 14. பாதி பண்டிகையின் போது போனார். But now it was midst of the halfway through the feast he went. எப்படி பாருங்க. See how it is. அது எப்படி போகல அப்படின்னா வெளியரங்கமா போல. He did not go openly. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 10. அவருடைய சகோதரர்கள் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். So after his brothers had gone, he went, in a secretive way. அது பாதி பண்டிகையில போனார். And then he went halfway. Yes, இப்படிதான் ஜீசஸ்னுடைய ஒவ்வொரு நாளும் அவர் பிதா என்ன அந்த அட்டவணையில் திட்டமிட்டு வச்சிருக்கிறாரோ அவர் நியமித்த கிரியை செய்து முடித்தார். So whatever God had planned in his timetable, Jesus Christ completed it for that day. John chapter 11. John chapter 11. அவருடைய பிரியமான அவருக்கு சிநேகித்ததான லாசர் சிக்காயிட்டார். So now this dear friend of Jesus Christ, Lazarus, he's sick. மரண படுக்கையில் இருக்கான். And he was in the sick deathbed. மார்த்தா மரியா ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. And Martha and Mary sent the people word. பிதாவினிடத்தில் கேட்டிருப்பார். He would have asked the Father. பிதாவே, இன்னைக்கு என்னுடைய அட்டவணையில் நான் பெத்தானியா போறது உங்களுடைய சித்தமா? Father, is it in your will that I should go to Bethany today? பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தா நம்மளுடைய லைஃப் எவ்வளோ இயேசு கிறிஸ்துவ போல மகிமையா இருக்கும். Beloved, if we live our life like this, how glorious our life will be like Jesus Christ. பிதாவே, நான் போகணுமா போக வேண்டாமா? Father, do I have to go or not? No. நீ இருக்கிற ஊர்ல இன்னும் 2 நாள் இரு. Be in your place for 2 more days. 2 நாள் கழிச்சு போலாம். After 2 days you can go. அப்ப 2 நாள் டிராவல் இருக்கு. Then 2 days travel. அப்ப மொத்தம் 4 நாள் ஆயிடுச்சு. So 4 days. அங்க போய் பார்க்கும்போது 4 நாள் பாடி நாறி போச்சு. So after 4 days the body was stinking. அப்ப பிதாவினிடத்தில் அவர் கேட்டது. So what he asked the Father, நான் என்ன செய்ய தகப்பனே? what should I do, Father? இங்க 2 நாள் 2 நாள் கழிச்சு போலாம். To be here 2 days and after 2 days you can go. Okay, இப்ப 2 நாள் அங்கே தங்கி இருந்தார். So he was there for 2 days. இப்ப சீஷரை பார்த்து கேக்குறார். And after that he is asking the disciples. verse 6 and 7ல வாசிக்கிறோம். Verse 6 and 7. பின்னும் 2 நாள் தங்கினார். He then stayed 2 days longer in the place where he was. தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். And after this he said to the disciples, let us go to Judea again. அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறையை தேடினார்களே, மறுபடியும் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார். So now the disciples said to him, the Jews were just now seeking to stone you, are you going there again? அப்பனா என்ன அர்த்தம்? இப்பதான் அடிக்கு எஸ்கேப் ஆகி எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம். So just now what it means is that they escaped getting stoned and they had come to this place. இப்ப சீஷர்கள், ரபி, இப்பதான் கல்லெடுத்து அடிக்க பார்த்தாங்க, இப்ப மறுபடியும் நீங்க போகணுங்கிறீங்க. Now only Rabbi that they wanted to stone us, now you want to go back? இயேசு நம்மள போல வருதானே. Jesus Christ was like us. அவரும் பயந்து, அதாவது மனுஷருக்கு பயப்படல, பிதாவினுடைய சித்தத்துக்கு சூழ்நிலைகளுக்கு விலகிலாம் இருந்தார்ல. So because he was not scared, but he was listening to the Father and wanting to do according to his will. இப்ப போலான்னு சொல்றார், ஏன்னா பிதா சொல்லிட்டார். Now he says I have to go because the Father had told him. சீஷர்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்ல. Despite disciples didn't want to go with him. அவங்க எப்படி பேசியிருப்பாங்க நான் சொல்றேன். How they would have talked among themselves. தலையிட்டு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. We cannot tell the leader and make him convince him. இப்பதான் கல்லறியே தேடினாங்க, இப்ப மறுபடியும் தலை இப்ப போறோம்னு நினைக்கிறார். இப்ப just now the people wanted to stone us, but now our leader wants us to go. சாக வேண்டியதான். We have to go and die. வாங்க எல்லாம் சேர்ந்து சாவலாம் வாங்க. Let us all go and die. சாவணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. They decided to die. தோமா சொல்றாரு பாருங்க. That
Thomas says that. verse 16ல வாசிக்கிறோம். Verse 16. தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். Thomas said to the fellow disciples, let us also go so that we may die with him. அப்படின்னா அது எப்படின்னா நல்ல டையிங்லாம் கிடையாது. வாங்க It's நான் not a- இயேசு கிறிஸ்துவோட கூட போய் நான் மரிப்போம் வாருங்கள், அந்த மரிப்பெல்லாம் கிடையாது. It's not, some kind of a pleasure that, or obedience that we'll go with him and die. அதெல்லாம் பின்னால ஆக்ட்ஸ்ல வாசிக்கிறது அதெல்லாம். All those things we read in the book of Acts. சுவிசேஷத்துல அப்படிலாம் பார்க்க முடியாது. In the Gospels you can't read like that. சொல்லியாச்சு, எவ்வளவுதான் சொல்ல முடியும், போணுங்கிறாரு, சாக வேண்டிதான், வா போ, எல்லாம் சேர்ந்தே சாவும், வாங்க We போலாம். have told enough, but he's not willing to listen. We have to die. Okay, we have no other option. Let us go and die. அப்ப அதே மாம்சத்துல ஜீசஸ் இல்லையான்னு கேட்டா அவரும் மாம்சத்துல இருந்தார். The Lord Jesus Christ was in the same flesh, wasn't he? நம்மை போல சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்துல தான் இருந்தார். He was in a flesh like where we can be tempted. இந்த தோமா கேட்கறதுக்கு முன்னால ஜீசஸ் பிதாவினிடத்துல கேட்டிருப்பார். Before Thomas made the statement, Jesus Christ would have asked the Father, பிதாவே என்னை கல்லறிய தேடுகிறார்களே. Father, they were seeking to stone me. நோ, உன் மேல யாரும் கை போட முடியாது. No, nobody can lay their hands on you. என் வேலை வராத வரைக்கும் உன் மேல கை போட முடியாது. No one can lay a hand on you until my time has come. கிளம்பி போ. Get up and go. எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. He did not resist and he did not withdraw. அவருடைய சீஷர்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கு. But for his disciples, they looked at it in some other way. இயேசு கிறிஸ்து எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. But Jesus Christ never resisted nor withdrew. See, John 4, John 7, John 11, Luke 1, இதெல்லாம் ஜீசஸ்னுடைய லைஃப்ல இருந்து நான் பார்க்குறோம். We can see all this from John 4, John 7, John 11, Luke 1. அப்ப பிதாவுனுடைய சித்தம் தான் அவருக்கு. For him, what was important was the will of the Father. இப்போ இன்னைக்கு அந்த ராத்திரி என்ன ஜீசஸ் எப்படி லைஃபை முடிச்சிருந்திருப்பார்? How would Jesus Christ have completed that night? பிதாவே, இன்னைக்கு நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், உம்மை மகிமைப்படுத்தினேன். Today, Father, whatever you wanted me to do, I have done, completed it. I have glorified your name. Praise the Lord. Praise the Lord. இப்படி தான் ஜீசஸ்னுடைய லைஃப் இருந்தது. This is how the life of Jesus Christ was. ஏசாயா 54, Isaiah 50 verse 4, சங்கீதம் 139 16, Psalm 139 verse 16, யோவான் 17 John 17 4. ஓகே, இப்போ இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது நான் உடனே என்ன வந்துடக்கூடாது, என்ன சிந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா, So when we read these things, what thoughts should not come into our mind? ஓஹோ, இந்த 3 வசனமும் டெய்லி வெளியில போயிட்டு வர்றதுக்காக எடுத்துக்கணும் யாத. So we should not take it like, these 3 verses for daily to go out and coming in. எங்கேயாவது வெளியில போறோம்ல, இனிமே டெய்லி இத மாதிரி பார்த்துக்கணும் இனிமே அப்படி. So whenever we are going out every day, we should look at it like this. இது ஒரு ஏரியா, இது ஒரு பகுதி. ஜீசஸ்னுடைய லைஃப்ல இது ஒரு பகுதி. In the life of Jesus Christ, this was one area. இன்னும் எவ்வளோ பகுதிகள் இருக்கு. There are so many areas in his life. டெய்லி சாகணும், சுயத்துக்கு மரிக்கணும். Daily we have to die to ourselves. வாய் திறக்காத அப்படிம்பார். The Lord would tell, don't open your mouth. இந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணாத. Don't justify yourself. இந்த இடத்துல உன்னை மாறுத்திரம் கொடுக்காத. Don't, reply. இந்த இடத்துல நீ சுயத்துக்கு மரிக்கணும் நீனு. In this place you have to die to yourself. எஸ், அப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் ஜீசஸ் அனுதினமும் அவருடைய ஷெட்யூலை முடிச்சு கொடுத்தார். For all these things also, every day Jesus Christ completed his schedule. இந்த வெர்சஸ் தூக்கி ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம். Don't take these 3 verses and fix it in one area. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய செவி என்ன செஞ்சிருக்கணும், திறந்தே இருக்கணும் நமக்கு. In every area of our life, our ear must be open to listen. பதில் பேசாதன்னா பதில் பேசக்கூடாது. Don't reply means it should not reply. பிதாவே, இந்த நாளில் நான் அமைதியாக இருக்கும்படிக்கு, இந்த இடத்துல சிறுமைப்படுத்தப்படும்படிக்கு, அவமானப்படுத்தப்படும்படிக்கு, தவற புரிந்து கொள்ளப்படும்படிக்கு என்ன நீங்கள் நடத்துனீங்க. நான் உங்களுடைய கிரியைகளை செய்து முடித்தேன், நாமத்தை மகிமைப்படுத்தினேன். So in these places you wanted me to be humiliated, to be put to shame, and I was, keeping quiet. I went through that and I have glorified your name. தேவன் யாருடைய செவியை திறக்க முடியும்? Whom can the Father open the ear? யாருடைய செவியை கர்த்தர் திறப்பார்? Whose ear can the Father open? ஏன்னா காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்முடைய செவி திறந்திருக்கணும்னு சொல்றோம். We say that our ears should be open from morning till night. ஒரே ஒரு வேர்ஸ் வாசிச்சு நான் முடிக்கிறேன். One verse I'll read and complete. உபாகம் புஸ்தகம் Deuteronomy 15ஆம் அதிகாரம். Deuteronomy chapter 15.
இங்கே நான் வாசிக்கிறோம் ஒரு அடிமையை குறித்து, ஒரு எபிரேய அடிமையை குறித்து நாம் வாசிக்கிறோம். Here we read about a slave, a Hebrew. வேர்ஸ் 12லேருந்து வாசிக்கிறோம். Verse 12 onwards. உன்னிடத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதான ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரியா இருந்தால் 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. So if there is a Hebrew who is a slave, at the end of 7 years you should set him free. அவனை நீ வெறுங்கையா அனுப்பாதபடிக்கு அவனுக்கு நல்ல ஆசீர்வதித்து அனுப்பணும்னு சொல்றார். verse 13-14. In verse 13 and 14, don't send him empty handed, but give him a generous gift. ஓகே, verse 16ல வாசிக்கிறோம். Verse 16. அருமையான ஒரு வசனம். A very wonderful verse. உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடன் சொல்வானாகில். So if he says, I love you, your household, and I fared well with you, நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. you shall take an awl and pierce it through his ear unto the door. அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன். And he shall be your servant forever. உன் அடிமை பெண்ணுக்கும் அப்படியே செய்ய கடவாய். And the same way you should do likewise for your servant, maid servant. இங்கே தான் காது குத்தே இங்கே தாங்க வருது. Here only the ear piercing ceremony comes. யாரெல்லாம் இங்கே தான் சிஸ்டர்ஸ் இருக்கா? காது குத்து வேணுமா? இங்கே ஒரு காது குத்து இருக்கு பாருங்க. You sisters who want ears to be pierced, here there is a ear ரியல் காது குத்து இங்கே இருக்கு. This is the real genuine ear piercing. காது குத்துறது என்ன, காதோட காது குத்துறதுன்னு குத்தி காது ஓட்ட போடுறதெல்லாம். It's not like, you poke the ear and break the drum. அப்படின்னா ஒரு அடிமையினுடைய அவனுடைய பேர் ராபர்ட்னு வச்சுக்கோமே, நம்ம ஃபேவரட் ராபர்ட் வச்சுக்கோம். ராபர்ட், we can have the name of that servant slave as Robert. அந்த ராபர்ட்னுடைய காது மடல்ல என்ன இருக்குன்னா ஓட்டை இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கு. So in the lobe of the ear, outer ear, there is a hole. அதாவது பொதுவா 2 டைப் ஆஃப் அடிமைகள் இருப்பாங்க. There were 2 types of servants. 7வது வருஷம் வருது, 7வது வருஷம் விடுதலையின் வருஷம் வருதுன்னு வச்சுங்க. So the 7th year, the year of release is coming. இப்ப 6th இயர்னுடைய அந்த லாஸ்ட் டேஸ்ல, the last days of the 6th year, சிலர்லாம் விடுதலை விடுதலை விடுதலைன்னு பாட்டு போடுவாங்க. they would all sing the song of freedom, freedom, freedom. அப்பா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக போறேன். Now in the end of 6th year I am going to get free from slavery. இந்த மாஸ்டர் கடியில எத்தனை வருஷமா இருந்தேன் நான். I have been under this master for 6 years. அப்பா, நான் பெரிய விடுதலைக்கு போறேன். Now I am going for a great சிலர் நல்ல ஜாலியா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவாங்க. So they would be happy and celebrating. ஆனா இந்த ராபர்ட் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கான். Now this Robert, he is sitting there and crying. ஒரு வாரமா சாப்பிடவே இல்லை. And for 1 week he did not eat. ஹேய், என்ன மேன் ராபர்ட், விடுதலையின் வருஷம் வரப்போது ஜாலியா இருக்கிறத விட்டுட்டு ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? You Robert, this year of release is going to come. You should be jolly, but why are you crying? போக மாட்டேன் அப்படிங்கிறான். He says, I won't go. நான் எங்க போவேன்? Where will I go? எனக்கு போக்கு இடம் எங்க இருக்கு? Where is the place where I will go to? எனக்கு போக்கு இடமே கிடையாது. I don't have a place to go. இந்த மாஸ்டரை விட்டா, இந்த ஃபேமிலியை விட்டா எனக்கு யாருமே கிடையாது. If I leave this family master and his house, I don't have any other place to go. அந்த ஸ்பிரிட் இருக்கணும். That spirit should be with us. சிலர்லாம் உள்ளற விடுதலை கிடைக்காதா? Many people have this spirit. Will I not get freedom? காதெல்லாம் ஓட்ட உழுவாது. இந்த காது ஓட்டுக்கலாம், இதுல குத்தி திருவாணி போட்டுக்கலாம். This year you can pierce and put a earring, but you will not have your spiritual ear opened. ஒருத்தன் அழுகுறான் பாருங்க, ஒருத்தன் அழுகுறான். Here there is this slave who is weeping. என்னுடைய மாஸ்டர் என்ன போ சொல்லிடுவார்ல, என்னுடைய மாஸ்டர். My master, he will ask me to go. நான் போக மாட்டேன். I will not go. என்ன சொல்றான் 16ஆம் வசனத்தில்? Verse 16. உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதனால். I will not go out from you because I love you and your household. Praise the Lord. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நேசிப்பதால். I will not go out from you because I love you and your household. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். I will not go away from you. என்றுடன் சொல்வானாகில். If you will tell like that, அவனுடைய காதுல தான் என்ன செய்யப்படும்? ஓட்ட போடப்படும். in that man's ear the ear will be pierced. அவனுடைய செவி திறக்கப்படும். His ear will be opened. ஓகே, சங்கீதம் 40வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். We see in Psalm 40. சங்கீதம் 40வது சங்கீதம். Psalm 40. ஜீசஸ் குறித்ததான தீர்க்க தரிசனமான வசனம். This is a psalm, a prophecy about the Lord Jesus Christ. verse 6ல வாசிக்கிறோம். Verse 6. பலியையும் நீ காணிக்கையை நீ விரும்புகிறதில்லை. Sacrifice and meal offering you have not desired. என் செவிகளை திறந்தீர். My ears you opened. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ நான் வருகிறேன். In verse 7 we read, behold I come.
8ல வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். I delight to do your will. இப்படிதான் ஜீசஸ், இது சங்கீதத்தில் தாவீதை குறித்துதான ஒரு சங்கீதமா இருந்தாலும் அது ஜீசஸ் கிறிஸ்துவை குறித்துதான தீர்க்க தரிசனமான சங்கீதம். Even though this is a psalm about David, this is a prophetic psalm about the Messiah Jesus Christ. இப்பதான் சங்கீதம் 139:16 நான் வாசிச்சோம். We read in Psalm 139 verse 16. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. It is written about me in the scroll of the book. அந்த புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவை யாவும் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். I want to fulfill everything that is written about me in the scroll of the book. இதோ வருகிறேன். Behold, I come. ஒவ்வொரு நாளும் இதோ வருகிறேன். Every day I am coming. காலையில பிதாவுடைய சமூகத்துக்கு போறார். Every morning he goes to the presence of the Lord. பிதாவே இதோ வருகிறேன். Father, I come. என் செவியை திறந்துருங்க. Open my ear. உம்மை நான் நேசிக்கிறேன். I love you. உம்முடைய ஜனங்களை நான் நேசிக்கிறேன். I love your household. உம்முடைய சித்தம் செய்ய நான் விரும்புகிறேன். I delight to do your will. Yes, அவர்களுடைய செவிதான் திறக்கப்படும். Those people, their ear will be opened. அவரையும் அவருடைய வீட்டாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நேசிக்கிறவர்களுடைய செவிகளை கர்த்தர் திறப்பார். The Father will open the ear of those who love him and the people of his house. முழுக்க முழுக்க பிதாவை 100% அவர் சிநேகித்தார். 100% he loved the Father. என்னை உங்களை நேசித்தார். He loved us, you and me. Yes, பிதா அவருடைய செவியை திறந்தார். And the Father opened his ear. பிதா அவரை குறித்து நியமிக்கப்பட்டிருக்கிற அத்தனைகளும் செய்து முடித்தார். And everything which the Father had wanted him to do, he accomplished. பிரியமானவர்களே, குமாரனுக்கு நிஜமானது கர்த்தர் நம்மிடத்தில் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Father is faithful to fulfill everything that he fulfilled in the life of Jesus Christ. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? Where should we start? தகப்பனே, உம்மை நேசிக்கும்படிக்கு என்ன செஞ்சிருங்க. Father, make me to love you. உம்மை நேசிக்கும்படியான இந்த நேச தணலை என்னிடத்தில் ஊற்றிடுங்க. Father, pour out that flame of fire into me. நீர் முந்தி அன்பு கூர்ந்த விதத்தை எனக்கு காண்பிச்சிருங்க. Please show me the way you loved me at first. எனக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்குங்கிறத காண்பிச்சிருங்க. Please show me how much I have been forgiven. உம்மையும் உடைய வீட்டு குடும்பத்தையும் நான் நேசிக்கட்டும். I want to love you and your family. அவருடைய செவிகளை கர்த்தர் திறப்பார். The Father will open their ears. காலைதோறும் எழுப்புவார். He will wake them up morning. இரவு படுக்கைக்கு செல்கிற வரைக்கும் அவருடைய செவிகள் திறந்தே இருக்கும். And till they go to bed in the night, their ear will be open. பிதா நியமித்த கிரியைகளை குமாரன் செய்து முடித்தது போலவே நாமும் செய்து முடித்து மகிமைப்படுத்த முடியும். We will also be able to do everything with the Father planned, like how he planned for Jesus Christ, how he completed. We will also be able to complete it and tell Father, I have glorified you. Praise the Lord. Praise the Lord.